வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலில் ரத்த ஓட்டம் சுலபமாக இல்லாமல் இருக்கும். வயிறு சரியில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். வாய்வு பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வயிறு ஊதியபடியே இருக்கும். கை கால் வலி ஏற்படும். சர்க்கரை அதிகமாகிரும். நல்ல தூக்கமே வரவே வராது. ராத்திரி முழுக்க உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த அனைத்து பிரச்சனைக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே உணவு என்ன? ஜீரக தண்ணீருங்க. ஒரு சாதாரண ஜீரக தண்ணி இந்த அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்யக்கூடிய சக்தியை கொண்டது. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜீரக தண்ணி குடித்தா நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறதையும் அது சயின்ஸ் ரீதியாக எப்படி பார்க்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜீரகம்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஜீரகங்கிறது ஒரு மசாலா, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பொருள் தாங்க ஜீரகம். ஆனால் இது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சாதாரண மசாலா அப்படின்னு நினச்சிருக்கோம். இது சாதாரண பொருள் இல்லை. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மூலப்பொருட்கள் என்னென்னா குயமனோஹைட்ரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் தைமால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களுமே நம்ம ஜீரகத்தில் இருக்குது. இந்த 2 பொருள் தான் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய என்சைமை அதிகப்படுத்தி வேலை அதிகமாக செய்ய வைக்குது. ஸோ செரிமானம், நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுக்கு செரிக்காமல் போகும் பொழுது நம்ம இந்த ஜீரக தண்ணியை நம்ம எடுத்துக்கிற போது அதில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே செரிமானத்தை அதிகப்படுத்தும். அது என்ன என்சைம்னா டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லக்கூடிய அந்த செரிமானம், அந்த என்சைம் செரிமானத்தை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் என்ன நடக்கும்னு தெரியுமா? நம்ம வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குதுங்க. அது சரியான அளவில் இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் வரும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், அஜீரண ப்ராப்ளம், இது எல்லாமே வரும். ஆனால் ஜீரகம் என்ன பண்ணுதுன்னா அந்த அசிடிட்டியை கண்ட்ரோல் செய்து சேதம் இல்லாமல் பண்ணும். சரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையுமே உடைச்சி செரிக்க வைக்கிற வேலையை ஜீரகம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. ஜீரக தண்ணி எப்படியெல்லாம் செய்யலாம், அது எது கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா, ஜீரகத்தை நைட்டே 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு காலையில் அதை வடிகட்டிட்டு குடிப்போம். இது ஒரு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு என்னென்னா, ஜீரகத்தை நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு சூடாக குடிக்கலாம். 3வது ஸ்டெப் என்னென்னா, கொதிக்க வச்ச அந்த ஜீரக தண்ணீரில் கொஞ்சம் நம்ம கருப்பட்டி சேர்த்து நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். நம்மளுக்கு பனவெல்லம் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்க செய்யும். 4வது என்னென்னா, ஜீரகம் ப்ளஸ் லெமன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. அதாவது அந்த ஜீரக தண்ணியை வடிகட்டிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு விட்டமின் சி கிடைக்கும். இரும்பு சத்து உடம்புல எளிதாக எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். இப்போ ஜீரக தண்ணியோடைய அற்புதமான 10 நன்மைகளை பார்க்கலாம். அதாவது ஜீரக தண்ணியை குடித்தா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது அஜீரணம் அண்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையுமே அட்டகாசமாக குறைக்கக்கூடிய ஒரு மருந்து தாங்க ஜீரகம். ஜீரகத்தில் இருக்க தைமால் என்ன பண்ணுது தெரியுமா? அது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற கேஸ்ட்ரிக் கிளாண்ட் என்பதை கியர் போட்ட மாதிரி வேலை செய்ய வைக்குங்க. சரியான அமௌண்ட்டில் டைஜஸ்டிவ் ஜூஸாக வரும். சாப்பாடு செரிப்பதற்கு இது உதவி பண்ணுது. வயிறு புடைப்பாக இருக்குது, காற்று நிரம்பி போயிருக்கு, வயிறு ஊதி இருக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாத்தையுமே குறைக்க செய்யும். 2வது என்னென்னா டயாபெட்டிக்குங்க. அதாவது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. டயாபெட்டிக், அதாவது சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணி யூஸ் பண்ணுது. குமினால் டிஹைட்ரேட், அதாவது பேங்க்ரியாஸில்
அதே மாதிரி ரத்த சர்க்கரையை மெதுவாக அப்சார்வ் ஆகுற மாதிரி பண்ணும். அதாவது மெடிக்கல் ஸ்டடியிலேயே இது நிரூபணம் ஆயிருக்குது. நம்ம சுகர் இருக்கிறவங்க ஜீரக தண்ணியை குடிக்கும் பொழுது சுகர் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதுக்கு நிரூபணமும் ஆயிருக்கு, சயின்ஸ் நிரூபணம் ஆயிருக்கு. அடுத்து 3வது நன்மை என்னென்னா, ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஜீரகம் ஒரு நேச்சுரல் ஃப்ளட் பியூரிஃபையர். இந்த ஜீரக வாட்ரு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை கரைச்சி மெதுவாக நல்ல கொழுப்புக்களை உருவாக்கக்கூடியது. கெட்ட கொழுப்பு, அதாவது பேடு கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்கள்ல, இந்த கெட்ட கொழுப்பு இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், மாரடைப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கிற தன்மை இருக்குது. ஜீரகம் நம்ம உடம்புக்குள்ளே போய் தெர்மோஜெனிசிஸ் என்ற ப்ராசஸை தூண்டுது. அதாவது உடலுக்கு உள்ளே போய் வெப்பத்தை உருவாக்கி கலோரிகளை எரிக்கிற வேகத்தை அதிகரிக்க செய்யுது. அதே சமயம் வாட்டர் ரிட்டன்ஷனையும் பண்ணுது. ஸோ அதையும் குறைக்குது. ஸோ அதனால தான் வயிற்று புடைப்பையும் குறைக்குது, உடல் எடையையும் குறைக்குது நம்ம சொல்கிறோம். ஜீரகத்தை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய அடிவயிறு தொப்பை, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிரும். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களே ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த பேடு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே சூப்பராக குறைச்சி உங்களை அவ்வளோ அழகாக செதுக்க ஆரம்பிக்கும் இந்த ஜீரகம். நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், வயதானவங்களாம் சொல்லுவாங்க, நான் அவ்வளவு தூரத்துக்கு அதிகமாலாம் எதுவும் சாப்பிடலை, வயிறு எப்போவுமே ஒரு மாதிரி புடைப்பா முட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்டது செரிக்காமல் அங்கங்கே நச்சுக்கள் தங்கியிருக்கிறதுனால இல்லை வாயுனால இருக்கும். ஸோ நம்ம அப்படி இருக்கிறவங்க ஜீரக தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த வயிறு புடைப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மூட்டு வலிக்கு ஒரு இயற்கை நிவாரணியாக இது பயன்படுது. ஜீரகத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இருக்கிறனால குறிப்பாக கால்களில், முழங்கால்களில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலை நேரத்தில் நம்ம சூடான ஜீரக தண்ணியை குடித்தோம்னா நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும். முட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். ஸோ வயதானவர்கள்லாம் ஜாயின்ட் பெயின்னு சொல்லிட்டு மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ஜீரக தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை இது கொடுக்கும். 6வது நன்மை என்னென்னா, கிட்னி மற்றும் லிவரை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை ஜீரகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய கிட்னியை ஃபில்டர் பண்ணக்கூடிய மிஷின் மாதிரி தாங்க ஜீரகம் ஒர்க் ஆகும். ஜீரா வாட்டரில் மைல்டு டயூரிட்டிக் எஃபெக்டை கொடுக்குது. அதிக தண்ணீரை சிறுநீராக வெளியேற்ற தன்மையை அந்த ஜீரக தண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதனால் யூரிக் ஆசிட் அண்டு டாக்ஸிக், அதாவது நஞ்சுகள், அந்த விஷங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷங்கள், நஞ்சுகள் இது எல்லாமே வெளியேற்ற தன்மை இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய கிட்னியும் லிவரும் கெட்டு போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவ்வப்போது நம்ம ஜீரக தண்ணியை நீங்கள் எடுத்து குடிச்சுக்கிட்டே வரணும். 7வது நன்மை என்னென்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கிற செயலை இந்த ஜீரகம் பண்ணுது. இதனால் உங்களுக்கு முகம் க்ளோயிங்காக ஆகும். நம்ம ரத்தத்தில் உள்ள பாக்டீரியா, விஷத்தன்மைகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது. முக்கியமாக அது கிட்னி, லிவர் இதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வெளியேற்றும் தன்மை இதுக்கு இருக்குது. ஜீரக தண்ணீரில் இந்த 2 ஆர்கனுக்கும் ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி வேலை செய்யக்கூடியது. இந்த 2 ஆர்கனையும் பாதுகாக்கிற தன்மை இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. அதனால தான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். முகமே நல்லா கிளியர் ஆரம்பிக்கும். முகம் வெளிரி காணப்படும். ஏன்னா நம்ம உடலில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றிடுச்சுன்னா நம்மளுக்கு முகத்தில் பருவறதுக்கு காரணம் நம்ம உடலில் உள்ள அழுக்குனால தான், அதனால தான் வருது. ஸோ அந்த அழுக்கெல்லாம் வெளியேறும் பொழுது நமக்கு முகமே கிளியராக ஒரு பளிச்சென்று முகம் கிடைக்க ஆரம்பிக்கும். 8வது நன்மை என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இது செரிமானத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆசிட் ரெஃப்ளெக்ஷனுக்கும் நம்மளுக்கு அசிடிட்டிக்கு உள்ள நல்ல தீர்வையும் கொடுக்கக்கூடியது இந்த சீரக தண்ணீர். வயிற்றில் எரிவது போல் இருந்துச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த ஜீரக தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது அந்த ஆசிட் லெவலை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது
இந்த ஜீரக தண்ணீர். சில பேருக்குலாம் எது சாப்பிட்டாலுமே வந்து வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அசிடிட்டி தான். ஸோ வந்து அந்த அசிடிட்டியை வந்து கம்மி பண்ணக்கூடியது இந்த ஜீரக தண்ணீர் தான். மருத்துவ ரீதியாகவே இதை வந்து அல்கலைசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது நன்மை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. இதில் விட்டமினாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ட்ரேஸ் மினரல்களையும் இது நம்மளுக்கு கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய இம்யூனிட்டி சப்போர்ட்டாக இருக்குது. நம்மளை மற்ற வியாதிகளில் இருந்து, அதாவது பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜீரகம் உதவி பண்ணுது. ஜீராவில் வந்து சிங்க், மெக்னீஷியம், காப்பர் மற்றும் இம்யூனிட்டி செல்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக தன்மை இதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. மற்ற நோய்களின் தாக்கத்தில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணி வந்து உதவி பண்ணுது. 10வது நன்மை என்னென்னா, நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜீரக தண்ணீர். அதாவது இது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஜீரகம் உடம்புக்குள்ளே இருக்கிற நியோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, செய்திகளை கடத்தக்கூடியது. நரம்புகளுக்கு இடையே செய்திகளை கடத்தக்கூடிய அந்த ரசாயனங்களை வந்து அமைதியாக்கும். இது அமைதியாக்குறதுனால நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இரவு தூக்கம் கெட்டவர்கள், அதாவது நம்ம ஒரு வயதானவர்கள்லாம் பார்த்துருப்போம். ஏன் மற்ற எங்கள் வீட்லேயே வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே எங்கள் அத்தை இருக்காங்க. அவங்கெல்லாம் நைட்டு தூக்கம் வரலன்னு அடிக்கடி எழுந்திரிச்சுவாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது நல்ல தூக்கம் அவங்களுக்கு வரும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா எங்கள் அத்தையும் அப்படி இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், ஜீரக தண்ணீரை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அவங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு சர்க்கரை நோயும் கம்மியாயிடுச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. தூக்கமும் நல்லா இருக்குது. அவங்களுடைய உடலை வந்து லைட்டான வெயிட்டில் மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்போதெல்லாம் குடிக்கலாங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது நம்ம தேவைப்படும் பொழுது, நம்மளுக்கு செரிமானம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் இந்த ஜீரக தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது, கம்மியாக குடிங்க. ஏன்னா ரத்த அழுத்தம் ஏற்கனவே குறைவாக இருக்கும் பொழுது இதை குடிச்சிங்கன்னா இன்னமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து மிதமாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதிக அளவில் வந்து இது ஜீரகம் எடுத்துக்கிறக்கூடாது, மிதமாக எடுத்துக்கலாம். அதிக அளவில் உங்களுக்கு எடுத்துக்கிறணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிக நாள் வந்து தொடர்ந்து வந்து ஜீரகத்தை எடுக்கக்கூடாது. அதாவது கேப் விட்டு இப்போ தொடர்ந்து 3 வாரம் நான் எடுக்கிறேன், 1 மாதம் எடுக்கிறேன் அப்படிலாம் வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி எடுத்தால் போதும்.